So they departed from the presence of the council, rejoicing that they were counted worthy to suffer shame for his name. ஆமென். ஓகே, இந்த செய்தியில நம்ம முதல்ல கொஞ்சம் சரித்திரத்தையும் அதுக்கப்புறமா நடந்த சம்பவத்தை பத்தி நம்ம தியானிக்க போறோம். முதல்ல இந்த ஏசப்பா கூட இருந்த சுவிசேஷகர்கள் இருந்தாங்க பாருங்க, அப்போஸ்தலர்ஸ். ஏசப்பா கூட இருந்த டிசைபிள்ஸ் எல்லாம் இவங்க ஊழியம் பண்றதுக்காக வேற வேற இடத்துங்களுக்கு சிலர் போயிட்டாங்க. சிலர் எருசலேம்லயே ஊழியம் பண்ணாங்க. எருசலேம்ல நீங்க தான், யூதர்களாகிய நீங்க தான் ரட்சகரை கொன்னுட்டீங்க, யூதர்களாகிய உங்களால தான் அவர் என்ன ஆனாரு, மரிச்சாரு அப்படின்னு சொல்லி அதை பத்தி மாத்திரம் இல்லாம பாவ மன்னிப்பை பத்தி, ரிப்பென்டன்ஸை பத்தி இவங்க போதிக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஜெருசலேம்ல, யூதேயால, கலிலேயால, இங்கெல்லாம் ஏசப்பா கூட இருந்த அப்போஸ்தலர்கள் பேர் சொல்லி பார்க்கணும்னா பேதுரு கூட இருந்த மற்ற சீஷர்கள்லாம் ஏசப்பா பத்தி போதிச்சாங்க. இதுக்கு அங்க இருந்த கூட்டத்தாராகிய பரிசேயர்கள், செனகிருப்பு சங்கம்னு சொல்லுவாங்க, அந்த சங்கத்துல 71 பேர் இருக்குவாங்க. இந்த 71 பேர் இருக்கிற அந்த சங்கத்தினர் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களை எல்லாரும் பார்க்கும் போதெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடி வாங்கி மறுபடியும் இவங்க பிரசங்கம் பண்றாங்க. அடி வாங்கிக்கிறாங்க, அடி வாங்கிக்கணும், பிரசங்கம் பண்றாங்க. அடி வாங்கிக்கிறது அந்த வழி பெருசா எடுத்துக்காம ஆண்டவரை பத்தி ப்ரீச் பண்ணிக்கிறாங்க. ஒரு டைம் என்னாவது இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, இவங்களால நம்ம கொன்னுடணும், கொலை செஞ்சிடணும்னு சொல்லி எல்லாரும் பிடிச்சி ஒரு ரூம்குள்ள எடுத்துட்டு போறாங்க. அந்த ரூம்ல இந்த சங்கத்தார் கூடுறாங்க. அந்த சங்கத்தார்ல கமாலியேல்னு ஒரு பரிசேயர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணாருன்றது தான் இன்னைக்கான செய்தி. இந்த கமாலியேல்னு சொல்லக்கூடிய இந்த பரிசேயன் என்ன பண்றாரு, இவங்களெல்லாம் கொஞ்ச நேரம் வெளியே நிக்க வைங்கப்பா, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு, இந்த கமாலியேல் யாருன்னா, நம்ம நாட்டுல இந்த நாட்டிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்டா நம்ம யாரை சொல்லுவோம்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லுவோமா? அவ்வளோ ஞானி அவர். இத்தனைக்கும் அவருடைய மதத்தை பத்தி அவர் வெளியே பேசுனதில்லை. நம்மலாம் கிறிஸ்தவர்கள், ஆனா அவர் ஒரு இஸ்லாமியர். இருந்தாலும் அவர் மேல நம்ம மரியாதை வச்சுருக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த கமாலியேல்னு சொல்லக்கூடிய இந்த மனுஷன் மேல ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்கள் மரியாதை வச்சிருந்தாங்க. அவ்வளவு நல்ல மனுஷன் இவர். ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்கள் இவரை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த அப்போஸ்தலர்களெல்லாம் கொஞ்சம் வெளியே நிக்க வைங்கன்னு உடனே இவங்களை அரெஸ்ட் ஆகியிருக்கிற சீஷர்களை என்ன பண்றாங்க, வெளியே கூட்டின்னு போறாங்க. இவர் எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாரு. எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு, நீங்க இப்ப இவங்களை அடிக்கணும், இவங்களை கொல்லணும்னு நினைக்கிறீங்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. சில நாட்களுக்கு முன்னாடி தேயுதாஸ்னு ஒரு மனுஷன் வந்தான். நான் தான் கடவுள், நான் தான் பெரிய ஆளுன்னு சொன்னான். அவனை நீங்க கொன்னுட்டீங்க. அவனை ஒரு 400 பேர் ஃபாலோ பண்ணாங்க. அவன் செத்த உடனே 400 பேரும் வேற வேற வழியில போயிட்டாங்க. அப்புறம் கலிலேயா ஊரை சேர்ந்த யூதாஸ்னு ஒருத்தன் வந்தான். நான் தான் கடவுள்னு சொன்னான். அவன் ஒரு 600 பேர் ஃபாலோ பண்ணாங்க. அவனையும் நீங்க என்ன பண்ணீங்க, அடிச்சு விரட்டிட்டீங்க. அவன் கூட இருந்தவங்களும் செதறி போயிட்டாங்க. இப்ப இவங்களையும் நீங்க அடிங்க, அடிச்சுட்டு விரட்டிடுங்க. ஒருவேளை இது மனுஷனால உண்டான ஒரு விஷயமா இருந்தா, எது கிறிஸ்துவம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கான்செப்ட், திஸ் கான்செப்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவம் என்ன இவர்கள் சொல்லக்கூடிய, இவர்கள் பிரசங்கிக்கக்கூடிய கிறிஸ்துவமானது ஒருவேளை மனுஷனால உண்டாயிருந்ததா இருந்தா, தேயுதாஸ் பின்னாடி வந்தவங்க போயிட்ட மாதிரி, யூதாஸ் பின்னாடி வந்தவங்க போயிட்ட மாதிரி, இது இவங்க சொல்ற பேச்சு கேட்டு வரவங்களும் என்ன ஆயிடுவாங்க, போயிடுவாங்க. ஆனா ஒருவேளை இது தேவனால உண்டாயதா இருந்தா, ஒருவேளை இது ஆண்டவர் இடத்துல இருந்து வந்ததா இருந்தா, வாசிங்க அந்த வசனத்தை, 38ஆம் வசனம், 38, 39 வாசிங்க. இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் இது ஒழிந்து போயிடும். ஆனா ஒருவேளை தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால ஒண்ணுமே முடியாது. தேவனோட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். நீங்க பாருங்க, ஒரு வேளை இது மனுஷனுடைய சித்தாந்தமா இருந்தா, மனுஷன் சொல்ற ஒரு ஐடியாவா இருந்தா, நீங்க அவங்கள அடிச்சு விரட்டினீங்கன்னா அந்த ஐடியாவும் காணாம போயிடும். ஆனா இது ஒரு வேளை ஆண்டவரோடைய ஐடியாவா இருந்தா, ஆண்டவரோட சித்தமா இருந்தா, ஆண்டவருக்கு எதிர்த்து நின்று உங்களால ஜெயிக்க முடியாது. அதனால என்ன பண்ணாதீங்க, அவங்கள அப்போஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு இவர் சொல்லிடுறாரு. இவர் சொல்றதுல நியாயம் இருக்குதுன்றத பார்த்து அங்க இருந்த கூட்டத்துல அந்த சங்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா கமாலியல் சொல்லிட்டார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இஸ்ரோக்கு ஹெட்டா இருக்கும்போது அவர் சொல்றத அங்க எல்லாருமே செஞ்சாங்க.
நம்ம நாட்டுக்கு பிரசிடென்டா இருக்கும்போது அவர் சொல்றதான் முழு நாடே கீழ்ப்படிஞ்சிச்சு. அந்த மாதிரி இப்ப கமாலியல் சொல்றதை யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க, இன்க்ளூடிங் பிரதான ஆசாரியன். அந்த வருஷத்துக்கான பிரதான ஆசாரியன் தான் அவங்க ஊர்ல ராஜா கணக்கு. அந்த பிரதான ஆசாரியன் கூட கமாலியல் சொல்றதை கேட்டுக்கணும். வசனம் சொல்லுது, கமாலியல் சொன்னதை கேட்டு இவங்க எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்களாம். ஆனா சைலண்ட் ஆனவங்க சைலண்டா விட்டுருல, கமாலியல் பேச்சுக்கு கேட்டாங்க. அடுத்த வசனம் பாருங்களேன், 40ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் கமாலியலின் யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார். நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லாம் கத்தி வச்சு நின்னுக்கிறாங்க, கையில கத்தி ரெடியாகுது. கமாலியல் கண்டி நடுவுல வந்து சொல்லாம இருந்திருந்தா பேதுருவை அவர் கூட இந்த மற்ற சீஷர்கள் எல்லாம் கொன்னுட்டு இருப்பாங்க. அந்த சாவடிக்கிறதுக்கு இருந்து அந்த டைம்ல கமாலியல் போயினான்றாரு, இந்த மாதிரி இது மனுஷனால இருந்தா போயிடும், தேவனால இருந்தா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அதனால அவங்களை விட்டுருங்கன்றாங்க. கமாலியல் கிட்ட இவங்களும் என்னன்னுறாங்க, நாங்க விட்டுறோம் தானே, ஆனா விட்டுறல, கமாலியல் கிட்ட விட்டுறோம்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிறாங்களே அந்த அப்போஸ்தலரெல்லாம் உள்ள கூட்டணுவாங்க அப்படின்னு வெளியே இருந்த சீஷர்களெல்லாம் உள்ள வர வச்சு சிறான்னு அடியான். யாருக்கு? சீஷருங்க என்ன பண்ணாங்க தப்பு? அப்படி ஏதாவது தப்பு பண்ணாங்களா? அவங்க பண்ணதெல்லாம் இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே ஆண்டவர்னு பிரசங்கம் பண்ணாங்க. அந்த பிரசங்கம் பண்ணதுக்கு அடித்து, அதுவும் சாதாரணமா இல்லையா, செம்ம அடி அடிச்சாங்களாம், எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்களாம். அடிச்சுட்டு இவங்களுக்கு வர வார்னிங் என்ன வார்னிங் தெரியுமா? நீங்க வெளியே போகும்போது இயேசுவே தேவன் என்று நீங்க சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? ஒருவேளை நம்ம தான் ஏசப்பாவோட சீஷர்கள்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சங்கத்தினர்கள் உள்ள வராங்க, நம்ம ஊர்ல இருக்கிற அரசியல் தலைவர்கள் உள்ள வராங்க, கத்தியோட உள்ள வராங்க, நம்மளை வெட்டலான்னு வராங்க. சரி, கத்தியை கீழே போட்டு இப்ப அடிக்கிறாங்க. அடிக்கும் போது ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, நீங்க வெளியே போகும்போது என்ன பண்ணக்கூடாது, இயேசுவே தேவன்னு சொல்லக்கூடாது, கிறிஸ்டியன்ஸா நீங்க இருக்கக்கூடாதுன்னு. எத்தனை பேர் வெளியே போகும்போது அச்சா கூட பரவாயில்ல, நான் கிறிஸ்டியனாவே வெளியே போறேன்னு சொல்லுவோம்? உண்மை சொல்லுவோமா? அந்த மன தைரியம் இருக்குதா? இப்ப யாரும் வரலன்றதுனால தைரியமா நம்ம கை தூக்கிடுறோம். ஒருவேளை உண்மையாவே அடிச்சாங்கன்னா, இந்த ஸ்டம்ப் எல்லாம் எடுத்து அடிக்கிறாங்கன்னு வைங்களேன், ஆயுதங்கள் எடுத்து நம்மள அடிக்கிறாங்க, வேல் கொம்பெல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க, அப்போ நான் ஏசப்பாக்க வைரகமா இருப்பேனா? டவுட் தான் இல்ல, கொஞ்சம் பயம் வரும்ல. அதுவும் கொஞ்சம் பலவீனம் இருந்துச்சுன்னா, உடம்புல சிக்கா இருந்தோம்னா, அப்போ கூட அடி வாங்கிக்கணும், எனக்கு ஏசப்பா தான் முக்கியம்னு சொல்லுவோமா? கொஞ்சம் அச்சப்படுவோம்ல, கொஞ்சம் பயப்படுவோம்ல. ஆனா இந்த அப்போஸ்தலருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கான செய்தி. 41ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க, இவங்க அடி வாங்கினவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சான் தெரியுமா? எங்களை சாதாரணமா ஒருத்தர் அடிச்சுருந்தா பெரிய விஷயம் இல்லை, ஆனா நாங்க என்னவோ ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி ஏசப்பாவை பத்தி பிரசங்கம் பண்ணதுக்காக நாங்க அடி வாங்கணும் பாருங்க, அந்த தகுதி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரே, அதுக்கே சந்தோஷம்ட்டு நடந்து போனாங்களாம். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் தெரியுமா? சாதாரணமா சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அடிச்சுட்டாங்கன்றது வேற, ஆனா இயேசுவோட நாமத்தை பேசினதுக்காக அடி வாங்குதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இவங்க ஒரு கேர்ஸா நினைக்காம, சாபமா நினைக்காம, தண்டனையா நினைக்காம, இவங்க எப்படி நினைச்சாங்கன்னா, அவருக்காக அடி வாங்குறதுக்கு எங்களை அவர் தகுதிப்படுத்தினார் பாருங்க, எங்களை பாத்திரவானா மாத்தினாரு, அதுக்கு சந்தோஷப்பட்டு வெளியே போனாங்களாம். இங்கிலீஷ்ல ரொம்ப சூப்பரா இருக்குது. They departed from the presence of the council, rejoicing that they were counted worthy to suffer shame for his name. அவர்களையும் தகுதியுள்ளவர்களா இவங்க நினைச்சு சங்கத்தினர்கள் அடிச்சாங்க பாருங்க, அதுக்கு சந்தோஷப்பட்டாங்களாம். இதே தான் நான் உங்க எதிரில் வைக்க விரும்புறேன். ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம் நமக்கு துன்பம் வந்தாலோ, இல்லை நம்மளுக்கு துயரம் வந்தாலோ, கஷ்டம் வந்தாலோ, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால பிரச்சனை வந்தாலோ, இவர்களுடைய மன தைரியம் நம்மளுக்கு வரணும், இவங்களுக்குள்ள இருந்த அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்குள்ள வரணும். என்ன அந்த கெப்பாசிட்டி? ஆண்டவரின் நாமம் நிமித்தம் என்னை எல்லாரும் பகைக்கிறாங்க, அதனால நான் சந்தோஷப்படுறேன். நிறைய நேரத்துல நல்லவங்களை தான் எல்லாருமே பகைக்குவாங்க, ஏன்னா உள்ளதை உள்ளபடி பேசிடுவாங்க பாருங்க, நியாயத்தை நியாயம்னு சொல்லிடுவாங்க பாருங்க, அவங்கள யாருக்கும் பிடிக்காது. நல்லா கூடவே ஜால்ரா தட்டுறவங்கள பிடிக்கும், இவங்களுக்கு விருப்பம் மாதிரி பேசினா பிடிக்கும், நியாயமா பேசினா பிடிக்காது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ஐயா கூட சொன்னார், உன் சகோதரனுக்கு சேர வேண்டிய பங்கை நீ கொடுத்துருன்னு சொன்னதுக்காக என்கிட்ட ஒருத்தர் கோச்சின்னு போயிட்டாருன்ட்டு. அப்படிதான் அந்த உலகம் ட்ரீட் பண்ணும்.
நம்ம நியாயத்தை பேசுறதுனால நம்ம வெறுப்பாங்க. ஆனா இவங்க பாருங்க, நியாயத்தை பேசுறதுனால இவங்களுக்கு அடி விழுந்துச்சு. இவங்க எதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க? ஆக்சுவலா இவங்க கோவத்தானே பட்டிருக்கணும் அவங்க மேல. என்ன அடிச்சிட்டீங்களே, நான் வெறும் ஆண்டவரை பத்தி பிரசங்கம் பண்ணதுக்கு என்ன அடிச்சிட்டீங்களேன்னு கோவம் தானே வரணும். நானே இப்ப பிரசங்கம் பண்ணுகிறேன், யாரோ ஒருத்தர் வந்து என்ன நீ வந்து சர்ச்சு நடத்தக்கூடாதுன்னு அடிச்சாங்கன்னா எனக்கு அவங்க மேல கோவம் தான் வரும். உடனே முழங்கால் படியிட்டு அவங்களுக்காக ஒரு உபாச ஜபம், ஆண்டவரே இவங்களை வந்து கேட் பாஸ் போட்டு தூக்கிடுங்க, ராத்திரி இவங்க தாண்டக்கூடாது, மறுநாள் காத்துற சூரிய உதயத்தை இவங்க பார்க்க கூடாது, இவங்க இன்னைக்கே வந்து உங்க நாமத்தின் நிமித்தம் மறிச்சிடணும் ஆண்டவரே அப்படின்லாம் தாவீது கோலியாத்துக்கிட்ட ஃபைட்டுக்கு போகும்போது கேட்ட மாதிரி நான் கேட்குவேன். ஆனா இவங்களோ அந்த மாதிரி அவங்க மேல கோபப்படாம ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்றாங்களாம் சந்தோஷமா. என்னத்துக்கு? உங்க நாமத்தின் நிமித்தம் அடி வாங்கறதுக்கு எங்களுக்கு தகுதி கொடுத்தீங்களே, அதுக்கு நன்றின்னு. வெளியே போகும்போது அந்த மனநிலையோட நம்ம போறதுக்கு நம்ம அதுக்கு தயாரா இருக்கணும். அந்த மைண்ட் செட்ல நம்ம வெளியே போகணும். ஆண்டவரின் நாமத்தின் நிமித்தம் நமக்கு ஏதோ ஒரு தீங்கு வருதுன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படணும். இவங்க சந்தோஷப்பட்டாங்க. இவங்களோட லைஃப்ல அதை தான் நம்ம கத்துக்கிறோம். அப்போஸ்தலர்ஸ், ஏசப்பாவின் கூட இருந்த சீஷர்கள் அடி வாங்குறத நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க. இது ஏன்னா இது மனுஷனால உண்டாயிருந்தா 2000 வருஷம் வந்திருக்காது. இந்த நம்ம ஃபாலோ பண்ற இந்த கிறிஸ்டியானிட்டி ஒருவேளை மனுஷனால் உண்டா இருக்கிற ஒரு காரியமா இருந்தா இந்த 2000 வருஷம் வரும் அது சர்வைவ் ஆயிருக்குமா? ஆயிருக்காது. ஆண்டவரால உண்டான ஒரு விஷயத்த நம்ம பின்பற்றுறோம், அதுக்காக நம்மளுக்கு தீங்கு வருதுன்னும் போது அதை நினைச்சு நம்ம சந்தோஷம் தான் பண்ணணும். எல்லாரும் ஒரு தப்பு பண்ணுவாங்க, நம்ம அதே தப்பு பண்ணும்போது நீ எல்லாம் கிறிஸ்டினா, நீ எல்லாம் பைபிள் தூக்கின்னு சர்ச்சுக்கு போறிய அப்படின்னு கேட்குவாங்க. குழாயில எல்லாருக்கும் 10 குடம் தண்ணி இருக்கும், நமக்கு மாத்திரம் வந்து ஒரு 2 குடம் கம்மியாயிட்டு இருக்கும்போது நம்ம கேட்கறதுக்கு போனா அதுக்கு திட்டுவாங்க. நீ கிறிஸ்டினா, சர்ச்சுக்கெல்லாம் போறிய, இப்படி சண்டைக்கு வரலாமா? நம்மளுக்கும் தண்ணி தேவை தான், அதுவும் அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்லி திட்டுவாங்க. அப்போ நம்மளுக்கு கோவம் வரும் பாருங்க. அது வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். ஆண்டவரின் நாமத்தின் நிமித்தம் நம்மளுக்கு துன்பம் நேரிட்டாலும் அதை நினைச்சு சந்தோஷப்படுறவங்களா நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் என்ன பண்றாராம் தெரியுமா? கடைசி வசனத்தை வாசிங்க. ஆமென். இந்த சந்தோஷத்தோட வெளியே போனவங்க ஒவ்வொரு நாளும் தெரு தெருவா இயேசுவே தேவன் பிரசங்கித்தார்கள். ஆண்டவருடைய ஆலயத்துல இயேசுவே தேவன் என்று பிரசங்கித்தார்கள். அவங்க போற வழியில எல்லாம் they did not cease ன்னு இருக்குது. அப்படின்னா ஓயாமல் என்ன பண்ணாங்களாம்? பிரசங்கித்தார்களாம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஓயாமல் ஆண்டவரை பத்தி பேசுறவங்களுக்கு அவர்கிட்ட என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? அவர் அவங்களை எவ்வளவு பவர்ஃபுல்லா யூஸ் பண்ண போறார். பொருளாதார ஆசீர்வாதத்தை விட்டுருங்க, ஆண்டவர் உங்க கூட இருந்துட்டாருன்னா உங்க கூட வந்து ஒட்டிக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள்ல இருந்து சமாதானம் புறப்பட்டு போகும். உங்ககிட்ட அந்த சந்தோஷம் அவங்களுக்கு புறப்பட்டு போகும். உங்க கூட இருந்தா அவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். வியாதியோட ஒருத்தர் வராங்க, நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு வியாதி சரியாயிடும். சுகத்தை ஆண்டவர் உங்க மூலியமா அவங்களுக்கு கொடுப்பார். இந்த பவர் எல்லாம் காசு கொடுத்தா கிடைக்காது. காசு கொடுத்தா நம்மளுக்கு வேணா பதவி கிடைச்சிடலாம். ஆனா ஒரு வியாதியஸ்தருக்கு நான் தொட்டு ஜெபம் பண்ணும் போது அவங்களுக்கு சுகம் கிடைக்குதுன்ற அந்த ஒரு இது வந்து ஆண்டவர் என் கூட இருந்தா தான் வரும். அப்ப ஆண்டவர் அந்த மாதிரி என் கூட இருக்கணும்னா ஆண்டவரை பத்தி நான் எல்லா இடத்துலயும் பார்க்குற இடத்துல தான் என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணணும். அவரே தேவன் என்று மற்றவங்களுக்கு சொல்லணும். ஒருவேளை நீங்க அதை நீங்க இதெல்லாம் செய்யல அப்படின்னு இருந்தீங்க, இனில இருந்து அதை செய்யலாம். யாரெல்லாம் இயேசுவை பத்தி தெரியாதவங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இயேசுவை பத்தி சொல்லலாம். நம்மளே சொல்லனா வேற யார் சொல்ல போறாங்க? நம்ம இயேசுவே தேவன் என்று அறிக்கை செய்யலனா வேற்று மதத்தினர் செய்வாங்களா? இல்லையே, நம்ம தான் செய்யணும். என் கூட நான் கிரிக்கெட் ஆடுற இடத்துல யாரோ 4 பேர் ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. அதனால ஒன்றும் நம்ம குறைஞ்சிட மாட்டோம். ஒருவேளை அது நிமித்தம் நம்மளுக்கு துன்பம் வந்தாலும் அதை சந்தோஷமாக எண்ணணும்ட்டு இந்த வேத வாக்கியம் நம்மளுக்கு சொல்லுது. இதை கீழ்ப்படிஞ்சோன்னா இது நம்மளால நடக்க முடியாத காலத்துல நம்ம சுமந்து செல்லும். இதுக்கு மேஜிக் பவர்லாம் இருக்குது. இது நிமித்தமா நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த கஷ்டத்துல இதுவே நம்மளை தூக்கின்னு சுமக்கும். அந்த பவர்லாம் இதுக்கு இருக்குது. இதை நம்புங்க, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.